பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: விசுவாச உறுதி இருந்தால் விண்ணையும் தொடலாம். ஆதார வசனம் ஏசாயா 54 14 17 வசனங்கள். நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய். அது உன்னை அணுகுவதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆசீர்வாதத்துக்குரியவர்களே, உலகத்தாருக்கும் பயம், திகில், சந்தேகம், வறுமை என்ற கொடுமை, நோய், பிரிவினை, சமாதான இன்மை, எதெடுத்தாலும் தோல்வி, இப்படிப்பட்ட கொடுமைகள் வருகின்றன, தாக்குகின்றன. ஆண்டவருடைய பிள்ளையும் இவைகள் தாக்குகிறது என்றால் எங்கேயோ இடிக்கிறது. ரட்சிப்பு பொருளற்றதாகி விடுகிறது. விசுவாசி என்ற பெயரும் அர்த்தமற்றதாகி விடுகிறது. அப்படி என்றால் இவைகளெல்லாம் ஆண்டவரின் பிள்ளைக்கு வரவே வராதா என்றால் வரும், தாக்காது. அவைகள் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிடும். 1 நாளாகும் 4 வசனத்தை யாபேசின் ஜெபத்தை பாருங்கள். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் தந்தருளினார். கேட்டீர்களா? தீங்கு உண்டு, எல்லா மாறுபாடு உண்டு. அவைகள் நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் காத்தருளுவார். அவைகள் இல்லவே இல்லை என்றோ நமக்கு வராதோ என்று சொல்லப்படவில்லை. இந்த உலகத்தில் தானே வாழ்கிறோம். உலகத்தில் வாழும் வரை அவைகள் உண்டு. ஏங்க ரொம்ப பக்திமானுங்க, அவருக்கு இவ்வளோ வந்துருச்சுங்க. சரி, இந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அது அப்படி, அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதை காரணகாரியம் நீங்கள் தேட வேண்டாம். இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் உங்களுக்கு வராது. அது அப்படித்தான். அவங்க இவங்களை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம், உங்களுக்கு வராது. யாபேசுக்கு இந்த ஜெபத்தின் மேன்மையை கொடுத்ததே ஆவியானவர் தானே. நீதியுள்ள தேவன் ஜெபிக்க வைத்து, கேட்க வைத்து, அதன்படி நடக்க வைத்து, கிருபை கொடுத்து, இதோ பார், என் பிள்ளை என் கட்டளைகளை கருத்தாய் கைக்கொள்ளுகிறான், அவனுக்கு இதை நான் அனுமதிக்க மாட்டேன், அப்படியே உள்ளே நுழைந்தாலும் தாக்க அனுமதிக்க மாட்டேன் என்கிறார் கர்த்தர். அது எப்படி? இதற்கு நீங்கள் 2 நாளாகும் 20 வாசிக்க வேண்டும். யோசபாத்து அரசன், யூத அரசன், எதிராக திரளான ஜனங்கள் யுத்தம் பண்ண வந்தார்கள். 2 நாளாகும் 23 சொல்கிறது யோசபாத்து பயந்து என்று. ஆம், பயந்தான். பயம் வராது என்று சொல்லவே இல்லை, பயம் வந்து விட்டது. அவன் அப்படியே நின்று விடவில்லை, ஓடி ஒளியவில்லை, படையை திரட்டவில்லை, மந்திரிகளை கூட்டி ஆலோசனை கேட்கவில்லை. யூத ஜனங்களை கூட்டி உபவாசம் இருந்து கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினான். கேட்டீர்களா? 12 வசனம் சொல்கிறது, எங்கள் தேவனே, அவர்களின் நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க பலனில்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஜெபித்தான். இதுதாங்க நீதியில் ஸ்திரப்பட்டு இருப்பது. கர்த்தரின் வார்த்தை வந்தது. என்ன வார்த்தை? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று ஏற்றுக்கொண்டான். யுத்த வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கும் சேனையை நிறுத்தினான். தேவ வார்த்தையை அப்படியே நம்பினான், எடுத்துக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். இதுதாங்க நீதியினால் ஸ்திரப்படுது. வசனம் 22 சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே எதிராளிகள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் கர்த்தரை எழும்ப பண்ணினார். அவர்களே ஒருவரை ஒருவர் தாக்கி வெட்டுண்டு மடிந்தார்கள். அல்லேலூயா. யோசபாத்து யுத்தமே செய்யலீங்க, வெற்றி பெற்றான். கேட்டீர்களா? நீங்கள் நீதிமான். உங்களுக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகள் எழுப்பினால், திட்டங்கள் போட்டால் திட்டத்தோடவே நின்று போய்விடும், பேப்பர்லேயே நின்று போய்விடும், அவர்கள் பேச்சோடவே நின்று போய்விடும். உங்களிடம் அணுகாது, பக்கத்தில் கூட வர அனுமதிக்க மாட்டார். அப்போஸ்தலர் 23 பவுலை சிறைப்பிடித்து வைத்திருந்தார்கள். கோட்டைக்குள்ளே ரோம அரசு வைத்திருந்தது. 40 பேர் இவனை கொல்லும் வரை நாங்கள் புசிப்பதில்லை, குடிப்பதில்லை என்று சபதம் எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவனை வெளியே கொண்டு வர சொல்லி கேட்டு அவனை கொன்று விடலாம் என்று சதி திட்டம். இந்த திட்டம் எப்படியோ ஒரு சிறு பிள்ளைக்கு தெரிந்துவிட்டது. அது யார் என்றால் பவுலுடைய சகோதரியின் மகன். அவன் பவுலிடம் சொல்ல, பவுல் இதை தேசாதிபதிக்கு அறிவிக்க, அந்த ராவோடு ராவாக பவுலை வெளியேற்றி விட்டார்கள், தப்பிக்க வைத்து விட்டார்கள். அவன் ரோம சிட்டிசன் அல்லவா, தப்பித்து விட்டார்கள். கேட்டீர்களா? அந்த திட்டம் அவர்களோடவே இருந்தது. திட்டம் கிட்ட கூட வர முடியவில்லை. ஒரே பஞ்சமுங்க, உங்களுக்கு வராது. கம்பெனியில் ஆட்களை குறைக்கிறாங்க, லே ஆஃப் கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு இல்லை. மாறாக ப்ரமோஷன் உண்டு. விசுவாசியங்கள் நடக்கும்.
ஆமாம், அப்படித்தான் வசனம் சொல்லுகிறதுங்க. சங்கீதம் 91 படியுங்க. நீங்கள் மரணங்களின் பள்ளத்தாக்கில் வழியாக நடந்தாலும் அதன் வழியாகத்தான் அழைத்து வருவார் நீதியுள்ள தேவன். அவரே கூடவே வருவார். வெளியே வந்ததும் பந்தி ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். பவுலே ரோமாபுரிக்கு கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். அவனோடு நிறையா பேர் போகிறார்கள். கப்பல் உடைந்து விட்டது. வேறு வழியே இல்லை, தப்பிக்க வழியே கிடையாது. பிராணன் போய்விடும், உயிர் தப்பிக்க வழி இல்லை என்ற நிலை வந்துவிட்டது என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் கட்டையை பிடிச்சு அதை பிடிச்சு நீந்தினார்கள். கர்த்தர் அங்கே ஒரு சின்ன தீவை காட்டினார். அந்த தீவுக்கு போனார்கள். பவுல் ஊழியம் செய்தார். பவுலின் நிமித்தம் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு நீதிமான் நிமித்தம் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள். கேட்டீர்களா? வாசியுங்கள். சங்கீதம் 112 வாசியுங்கள். உங்களை எப்படி ஆசீர்வதிப்பேன் என்று பற்றித்தான் பேசுகிறது. சங்கீதம் 112 7வது வசனம் சொல்கிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இந்த நம்பி திடனாயிருப்பது தான் நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பது. பெட்ரோல் விலை ஏறுது, அந்த விலை ஏறுது, இந்த விலை ஏறுது, நீ வேலை கிடைக்காது, அது கிடைக்காது, வீடு கட்ட முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, இதெல்லாம் துர்ச்செய்திகள்ங்க. உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் கேட்காதீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு நேரங்காலத்துக்கு சரியாக நடக்கும். துர்ச்செய்தி காலையில் இருந்து பேப்பரில் பார்க்கலாம், டிவியில் கேட்கலாம், உங்களை ஒன்று அணுகாது. நல்ல உதாரணம் தானியேல், யோசேப்பு. தானியேல் வெளிநாட்டில் அயல் நாட்டில் இருக்கிறான். ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு நாடு. கைதியாக பிடித்து கொண்டு போனவன். நீ உன்னுடைய தெய்வத்தை தொழக்கூடாது, தொழுதால் சிங்கக்கவில் போடுங்க. பயந்தானா? போட்டார்கள். சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். கேட்டீர்களா? அப்படி கட்டி போடுவார். உங்களுக்கு எதிராக எழும்பவர்களை கட்டி போடுவார். பிழைத்தானே. அதுக்கடுத்து உயர் பதிவு கிடைத்ததே. ஒரே ஒரு கட்டளை தான், நீதியில் ஸ்திரப்படு என்பது. ஆசீர்வாதங்களும் அளவற்றது. விசுவாசத்தினால் நீதிமான்கள் ஆனோம். எதையாவது செய்து அல்ல, கொடுத்து அல்ல. ரட்சிக்கப்பட்ட பின், தேவ குடும்பத்தில் அங்கத்தினர் ஆன பின் செயல் செய்ய வேண்டும். என்ன செயல்? ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படுத்தி செய்ய வேண்டும். நீங்கள் என்ன வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறோ அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தை கர்த்தருக்கென்று நடத்த வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று செய்வது தான் நீதியில் ஸ்திரப்பட்டிருப்பது. தேவ குடும்பத்திற்கு என்று பல காரியங்கள் செய்து நான் நீதிமான் ஆகையால் நான் செய்கிறேன், கட்டளையை கை கொள்ளுகிறேன், கீழ்ப்படுகிறேன் என்று செய்து காட்டி உறுதிப்படுத்துவதுதான் நீதியினால் ஸ்திரப்படுவது. உதாரணமாக கோபம் வருகிறது. நான் நீதிமான், கட்டளை என்ன சொல்கிறது? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. இப்போ நான் எதுவும் பேச மாட்டேன். இதுதான் நீதியில் ஸ்திரப்படுவது. கொஞ்சம் ஆற போடலாம், கொஞ்சம் அவங்களுக்கு அவகாசம் கொடுக்கலாம் என்று தள்ளி போட்டு பொறுமையாக இருக்கிறீர்கள் அல்லவா? இதுதான் நீதியில் ஸ்திரப்பட்டு காட்டுவது. ஒழுங்கை கடைப்பிடிப்பது, வார்த்தையில் மேல் விசுவாசம் வைப்பது, கர்த்தரை தேடுவதில் உறுதியாக இருப்பது, வசனத்துக்கு மரியாதை கொடுத்து நடப்பது, இதுதாங்க நீதியில் ஸ்திரப்படுவது. உங்களை பசியினால் வருந்த விட மாட்டார். உங்கள் கொம்பு உயரும், கொடுப்பீர்கள், பிறரிடம் கையேந்த விடமாட்டார். தேடினாலும் உங்கள் குடும்பத்தில் குறைவை நீங்கள் என்றும் காண மாட்டீர்கள். சண்டை போடலாம் என்று வருகிறவன் கூட உங்களை பார்த்தது என்ன பேசுவது என்று தெரியாமல் எல்லாம் மறந்தது போல நிற்பான். சாட்சியில் உண்டுங்க, நேரமில்லை சொல்ல. உண்மை. எப்படிங்க உங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது கேட்பார்கள். சொல்லுங்கள் சத்தியத்தை எளிமையாக. ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னை தேடுவர்கள் கண்டடைவார்கள் என்று. உம்மை தேடுவதில் உம்மோடு இணைந்து நடப்பது ஸ்திரமாக இருந்தால் சகலமும் எங்களை தேடி வரும் என்பதை கண்டோம். நீதியினால் ஸ்திரப்பட்டிருக்கும் உமது கிருபை எங்களுக்கு போதுமானது. நிற்போம் உமது பாதையில், அடைவோம் பிரகாசம். அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, எந்த தீங்கும் என்னை என் குடும்பத்தை அணுகாது. ஹல்லேலூயா. ஆமென்.